ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனி பியச்ச ராகவே கேதவே நமக. காலபுருஷனுக்கு 9வது ராசி உபயராசி இந்த தனுர் ராசி. இந்த ராசிநாதன் பிரகஸ்பதி முழு சுபக்கிரகான குரு பகவான். இந்த குரு பகவான் கடந்த ஒரு வருட காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி வீட்டில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையை பாதகத்தை செய்து ஜாதகத்தை குறைத்து உங்கள் வாழ்க்கையில் தலைக்குடி வரைக்கும் வாழ்க்கை சென்று விட்டது. நீங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை பிறந்த நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நிசப்தமான பல சந்தோஷமான நிகழ்வுகளும் ஆச்சரியப்படும் வழக்கில் அதிசயமான தனயோக நிகழ்வுகளும் நடக்க போகுது. பொதுவாகவே குரு பகவான் ராசி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனாகவும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை வாகன யோகம் ஸ்திரச்சொத்து யோகத்தை தரக்கூடிய 2 காரகத்தை வைக்கின்றார். முதல் தரமான இந்த ராசிநாதனாக இருக்கும்போது நீங்கள் பெரும் பணம் படைத்தவராகவும் பெரும் புகழ் படைத்தவராகவும் அவர்களாக உத்தமராகவும் ஆணையிடும் அரசனாகவும் எப்பொழுதும் நீங்கள் தகுதியாக இருக்கக்கூடிய என்றுமே நீங்கள் ஆணையிடும் அரசன்தான். மற்றவருக்கு நீங்கள் சிம்மச்சப்படமாக இருப்பீங்க. எதிரியை கலங்கடிக்க ஓட ஓட விரட்டும் மகா வல்லமை பெற்றவர்கள் இந்த தனுர் ராசியில் பிறந்த மகா தங்கங்கள் என்றே கூறலாம். பொன்னாபுரண யோகத்தை தகுதிக்கு மீறிய சேர்க்கக்கூடியவர்கள், பெரும் சிறச்சொத்து யோகத்தை அடையக்கூடியவர்கள், உலகாலும் உத்தமலை உலக கோடீஸ்வரர் லிஸ்டில் பல தனுசு ராசிக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது நிதர்சனமான உண்மை. இன்னும் 28 நாட்களில் வரும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை அச்சத்தில் இருந்த நீங்கள் வாழ்க்கையில் எச்சத்தில் இருந்த நீங்கள் இனிமே உச்சமடையும் பொழுது உங்கள் சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் 8 என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானமான கடகராசியில் 12 பெடுக்கு ஒரு முறை உச்சமடையும் காலங்கள்லாம் இந்த தனுராசிகள் தன் நிலையிலிருந்து பல படி உயர்ந்து அதி உச்சம் அடைய போகிறாங்க. அவருடைய விசேஷ தன பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், தன வீட்டுக்கு 11ஆம் இடம், மகர ராசிக்கு 11ஆம் வீட்டை தனக்காரன் பெரும் பணக்காரன் சுகஸ்தானாதிபதி பார்ப்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள் விரயமாகும். வீடுகள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும், பொன் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும், சொத்து பழைய சொத்தை விற்று புது சொத்தை வாங்கக்கூடிய நிலையும், பழைய சொத்திற்காக செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய நிலையும், பலருக்கு பல வழிகளில் வருமான பெருக்கம் தண்ணீர் போல் ஏற்பட்டு உங்களை மடமடமட கடகடவான பணம் பல வழிகளில் பாய்ந்து உங்களை நோக்கி வரப்போகின்றது. பிரியமானவர்களே, இந்த 2026 பிறப்பதே தனுராசிக்கு பலவித மாற்றங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைத்து சாதாரண நிலையில் இருந்தவனும் சக்கரவர்த்தியாகி தகுதிக்கு மீறிய வகையில் சொத்து சுகம் வாகன யோகம் வீடு மனை யோகத்தை வாங்கி குவிக்க போறீங்க. மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு மூக்கிலே விரல் வைத்து பார்க்கும் அளவுக்கு நீங்கள் அகில உலக அளவில் நீங்கள் புகழும் தனவரவும் புகழும் பெற போறீங்க. பிரியமானவர்களே, இது நிதர்சனமான உண்மை. அவருடைய விசேஷ தன பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகரமனையை 7வது பார்வையாக பார்ப்பதால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் மிகுலும், குதூகல கொண்டாட்டங்கள் நிகழும், குடும்பத்திற்கு தேவையான சுபச்செலவு அனைத்து நடந்து குடும்பத்தின் நல்ல பெயரும் நல்ல புகழும் வாங்குவீங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக மனரம்யமாய் வரக்கூடிய நிலையம்லாம் ஏற்படும். இந்த காலகட்டமே உங்களுக்கு குதூகல கொண்டாட்டின் விடமாக இந்த 2026 அமையப் போகின்றது. சகோதர சகோதரிகளே, அவருடைய விசேஷ தன பார்வை ஒளிமயமான 9வது பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான 2க்கும் 3க்கும் சனி பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்தாசிரமஸ்தனி இருக்கும் இந்த மீனமணியில் உள்ள சனீஸ்வர பகவானை உச்ச குரு பார்ப்பதனால் உங்களுக்கு வீடு மனை வாகன சொத்திலா உள்ள அர்த்தாசிரம சனியிலா உள்ள வில்லங்கங்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மினிமே துள்ளல்கள் பல நடக்கப் போகுது. சொத்து சுகத்தினால் உங்களுக்கு பேரும் புகழும், சொத்து சுகத்தினால் உங்களுக்கு அதிகாரம் அந்தஸ்தும் கிடைக்கப் போகுது. இந்த காலம் பிறப்பதே தனுராசிக்கு மகா தனயோக காலம் என்றே கூறலாம். குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா, தனுராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. குரு பெயர்ச்சி பிறந்ததம்மா,
தனுராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா. கடன் வம்பு வழக்கு விலகி கஷ்டங்கள் விலகி குபேரயோகம் பெருகுதம்மா. கடன் வம்பு வழக்கு விலகி கஷ்டங்கள் விலகி குபேரயோகம் பெருகுதம்மா. குருப்பெயர்ச்சி பிறந்ததம்மா, தனுராசிக்கு கொண்டாட்டம் பெருகுதம்மா என்று சொல்லும் அளவுக்கு நீங்க கலிகுரு பாடு மாதிரி வரும் வைகாசி 12ஆம் தேதி காலை 11 மணி 12 மணிக்கு எல்லாம் பிரகஸ்பதி குரு பகவான் மிதுன மனையிலிருந்து அவருடைய அடுத்த மனையான கடக வீடான சந்திரனின் ஆட்சி வெற்றியில் உச்சம் அடைகிறார். அவர் உச்சமடையும் போது புனர்பூஷம் 4 பூஷம் கேட்ட ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்களில் சஞ்சாரம் செய்து உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர சொத்து சுகம் பேரு புகழ் பணத்தை தரப்போகிறார். இந்த காலகட்டங்களில் பல தனுராசிக்காரங்க தகுதிக்கு மீறியவர்களில் புதிய வாகனத்தை வாங்கி ஓட்டி வலம் வரப்போறீங்க. எதிரிகள் உங்களை பார்த்து வியக்கும் அளவுக்கும் அவர் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கும் உங்கள் வாழ்க்கை செழித்தோங்க போகிறது. புகழ் அடைய போறீங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும் என்று சொல்லுவோருக்கு நீங்கள் அன்பை நாடி வளர்ப்பவர்கள், அன்பை தேடி இருப்பவர்களாக அன்பும் பண்பும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வல்வர் குழுது போல உங்கள் வாழ்க்கை இனிமே அன்பு உடையவராய், தூய்மை உடையவராய், மலர்ச்சி உடையவராய், சந்தோஷம் பெற்றவராய் வாழ்ந்து பல தனுசு ராசிக்காரங்க இழந்த சொத்து சுகத்தை இந்த 2026 வைகாசியிலிருந்து 2027 வைகாசிக்குள் நடும் குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் குதூகலத்தை கொடுத்து, கொண்டாட்டத்தை கொடுத்து, கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து, இழந்த சொத்து சுகம் பணம் பதவி பட்டம் பதவி அனைத்தையும் கொடுத்து நிரந்தரமா நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய காலமே இந்த குதூகல கொண்டாட்ட குருபெயர்ச்சி என்றே கூறலாம். பிரியமானவர்களை, மீண்டும் மீண்டும் பல வீடியோவில் கூறிய போல இந்த தனுசு ராசிக்கு என்று ராஜயோக குருபாய் வீட்டிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டை வஜிஸ்டேஸ்வரர் ராஜகுரு பகவான். இந்த ராஜகுரு பகவானை ஒரு வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சாற்றி இந்த தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் பட்டாடை உடுத்தி அவருக்கு முல்லைப்பூ மலர்களாய் அர்ச்சித்து இனிப்பு பாதத்தை வச்சு வழிபட்டு குரு பகவானை நினைத்து மனதால் துரித்து ஓம் வருஷபத்மஜா வித்மஹ குருநிகஸ்தாய தீமஹி தன்னோ குருபுரம் சோதயாத்து என்று நீங்கள் வணங்கி வரும்பொழுது வாழ்க்கையில் அல்லல்கள் பெருகி துள்ளல்கள் பெருகி சந்தோஷம் பெருகி மறுமலர்ச்சி பெற்று மகா சந்தோஷம் பெற்று இழந்ததெல்லாம் பெற்று அனைவருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் படைத்தவராய், மிகப்பெரிய மதிப்பு மரியாதை பெற்றவராய் வாழ்ந்து அனைவருக்கும் மிகப்பெரிய சிம்மச்சப்பனமாய் வாழக்கூடிய காலமெல்லாம் எதிரியை துவம்சம் செய்யக்கூடிய நேரமெல்லாம் இந்த குருப்பெயர்ச்சியால் பல தனுசு ராசிக்கு வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.